வணக்கம் உறவுகளே. இன்னைக்கு காலைல பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வீட்டில் இருக்கிற என்னென்ன செடியில் என்னென்ன அறுவடை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்கன்னாக்கா இது என்ன செடி நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. இது ஒரு வகையான கீரை தான். வெங்காயத்து மேலே வருங்கள்ல, அதுதான் வெங்காயத்தால். அதுதான் வச்சு இன்றைக்கி பொரியல் பண்ண போகிறோம். கொஞ்சம் காரசாரமாகவே சூப்பராகவே இருக்குன்னு வச்சுக்கலாம். பழைய சத்துலாம் சாப்பிட்டோம்னா எங்கள் ஊர் மாமியார் சைட்லலாம் அது நல்லாவே செய்வாங்க. சரின்னு சொல்லிட்டு அதை நான் இன்றைக்கி அறுவடை பண்ணலான்னு ரெடி ஆகி வந்துட்டேன். சரி அப்படி ஒரு வீடியோ எடுத்துலான்ட்டு வீடியோ எடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் கட் பண்ணது. எனக்கு இவ்வளோ கிடச்சிச்சு. பார்த்தீங்கன்னா அது சின்ன செடி தாங்க. சின்ன ஒரு கத்திரிக்காய் செடி தான். கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னாக்கா என்னோடய கையில் ஒரு அரை முழம் இருக்கும். அந்தளவுக்கு இந்த கத்திரிக்காய் நல்லா வளர்ந்துருந்துச்சு. அது விதைக்கி விட்டுறதுனால அது அப்படியே ஒரு கவர் போட்டு மூடி வச்சிட்டோம். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த பர்பிள் கலரில் கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக நிறைய காய்ச்சிருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அதையுமே கட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி எதுவும் சமைக்கிறது வீட்டில் காய்கறி எதுவும் இல்லாதனால சரி இதெல்லாம் கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாமல் அப்படியே விட்டோம்னா கலர் சேஞ்ச் ஆகிடுதுங்க. ஒரு மாதிரி வெளுத்த மாதிரி ஆகிடுதுங்களா. சரின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா இப்போ நான் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா எந்தளவு கலர் சேஞ்ச் ஆகிருக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது பாருங்கள். அதை நான் விதைக்கி விட்டுருக்கேன். இந்த செடியிலே ஒரு 3-4 காய் கிட்ட நல்லா முத்திருச்சு. அதெல்லாம் நான் ஒரு கவர் கட்டி விதைக்கி விட்டுட்டேன். அது நல்லா பழுத்த பிறகு அந்த விதையை எடுத்து சாம்பலை போட்டு தைச்சி வெயில காய வச்சு திரும்ப அதை நம்ம போட்டோம்னாக்கா கத்திரி நாற்று வரும். சரி அதை திரும்ப நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்கிறதுக்காக நான் ஒரு 2-3 செடி எடுத்து வச்சுட்டேன். இது நல்லா பழுக்கட்டுன்னு விட்டாச்சு. பார்த்தீங்கன்னா அப்புறம் இதுவுமே நல்லா பெருசாகிடுச்சு. கூட நம்ம மல்லிச்செடி போட்டிருந்தோம். அதுவுமே முக்கால்வாசி ஓரளவு அறுவடை பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது. சரி இருக்கிற வைக்க இருக்கட்டும்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். பார்த்திங்கன்னா பூவெல்லாம் வச்சுருந்துச்சு. சரி பூ வச்சு மல்லி வச்சு அதையும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எடுத்து விட்டுட்டேன். பக்கத்தில் பார்த்திங்கன்னா ரோஸ் செடியுமே இருந்துச்சு. அதில் பார்த்திங்கன்னா ஒரு 5-6 முட்டை வச்சுருந்துச்சு. ஒரு பூ பறிச்சிட்டோம். பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இதில் இன்னொரு கவலை என்னென்னா காலை எழுந்திரிச்சதுமே இந்த ரோஸ் செடியை பற்றி எனக்கு அழகாக தான் இருந்துச்சு. அவ்வளோ அழகாக வளர்த்துறது. ஒவ்வொரு டைம் பூ வச்சுச்சுனாக்கா ஒரு 5-6 முக்கு சேர்ந்தப்ப தான் வைக்கும். இந்த செடி யாரோ உடச்சி விட்டுட்டாங்க பிள்ளைங்க விளையாடும் போது. யாருன்னு தெரியலை. மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதில் ஒரு பூமே போச்சு. அதுமாரி கட் பண்ணிவிட்டு நான் நம்ம வீட்டில் கத்திரிக்காய் அறுவடையும் பண்ணிட்டோம். பாருங்கள் இந்த அளவுக்கு கத்திரிக்காய் கிடச்சிருக்கு. நல்லா பிஞ்சான கத்திரிக்காய். இதில் எண்ணெய் கத்திரிக்காய் வச்சு சூப்பராகவே இருக்கும். இவ்வளோ தான் இந்த வெங்காயத்தாள் வெங்காயக்கீரை இவ்வளோ தான் இருக்குது. நான் இதை கத்திரிக்காய் வச்சுட்டு வெங்காயக்கீரையை மட்டும் நல்லா கழுவிட்டு கட் பண்ண போகிறேன். இந்த காஞ்சிருக்கிற தோலெலாம் எடுத்துகிட்டு மேலே மட்டும் அப்படியே குட்டி குட்டியாக கட் பண்ணிக்க வேண்டியதான். இதான் கட் பண்ணி வச்சு நீ கீரை பொருள் செய்ய போகிறேன். நான் செஞ்ச பிறகு அந்த ரெசிபி உங்களுக்கு ஷார்ட்டில் அப்லோட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. யாரெல்லாம் இந்த மாதிரி வெங்காயக்கீரை சாப்பிட்ருக்கீங்க, உங்கள் ஊர் சைடில் கிடைக்குமான்னு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.